ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே வெண்பாவை காப்பாற்றணும். அதே மாதிரி மல்லி மேலே பழி விழுகக்கூடாது. இதில் ரகு ராஜி போடுற பிளான் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் மல்லியும் எப்படி வெண்பாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கத்து போலீஸ் பக்கத்து போனோம்னா கண்டிப்பாக வெண்பா உயிருக்கு ஆபத்தாயிரும். இந்த சுடர் சரியான சைக்கோ, ஏதாச்சும் வெண்பாவை பண்ணிடுவா. அதனால் யோசிச்சு தான் ஒரு முடிவு பண்ணணும். 50 லட்சம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இப்போ சுடர் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கத்து கதிரேசனையும் பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கத்து ராஜியவையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த சுடர் நம்மளையே கழட்டி விட்டு அவள் சம்பாதிக்க பார்க்குறாளா? இனிமே சுடர் நம்ம விஷயத்தில் எதுலேயுமே அவளுக்கு பார்ட்னராக இருக்கக்கூடாது. அதனால் ஒரேடியாக காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ரகுவும் ராஜியும் பயங்கரமாக பிளான் போட்டாங்க. இந்த பிளான் பார்த்திங்கன்னா, அதாவது சுடரை காலி பண்ணிவிட்டு மல்லி மேலே பழியை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் ஃபிங்கர் பிரிண்ட் மல்லியோடதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ரகு அதுக்கான வேலையை பார்க்க போகிறான். இப்போ அடியால் வச்சு சுடரை தூக்குறது தான் இப்போ முதல்ல ரகுவோட வேலை. இன்னொரு பக்கத்து அதாவது மல்லியோட அண்ணன் இப்போ அந்த சுடரோட ஆள் அந்த நவீன இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் தான் மல்லியோட அண்ணன் இருக்கார். அதாவது சுடர் வீட்டில் தான் இப்போ காலிங் பெல் அடிக்கிறாரு. இதில் சுடர் உஷாராயிருவாளா? கண்டிப்பாக அவங்க அண்ணனுக்கு தெரியும் சுடர் தான். ஆனால் இதில் விஷயம் இது மூலயமா மல்லிக்கு தெரிய போகுது. சுடர் அதாவது வெண்பாவை கடத்தி வச்சுருக்க இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலயமா விஜய் மல்லிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இதன் மூலயமா வெண்பாவை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து அதாவது ரகு சுடரை காலி பண்ண போகிறான். இப்போ அதுக்கான பிளான் தான் ராஜியும் ரகுவும் போட்டிருக்காங்க. இந்த பிளானில் சுடர் என்ன ஆக போகிறா அப்படின்னு இனி வர எபிசோடில் செம ட்விஸ்ட்டாக கொண்டு போக போகிறாங்க. ஆனால் இதிலேருந்து ரகுக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் கண்டிப்பாக சுடர் தப்பிச்சு தான் போகிறா. நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம், இப்போதைக்கு பணம் தேவையில்லை, பணம் அப்புறமாட்டி சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதிலேருந்து தப்பிக்க தான் பார்ப்பாள். அதேமாரி இப்போ ரகு ராஜி மூலியமாக சுடருக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பழியை தூக்கி மல்லி மேலே போடலான்னு தான் பிளான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வெண்பாவை எப்படியும் விஜய் மல்லி ஒரு நல்ல க்ளூ கிடச்சிருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக சுடர்கிட்டேருந்து வெண்பாவை காப்பாற்றிடுவாங்க. இதில் என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது சுடரை கண்டிப்பாக விஜய் மல்லி மாட்டி விட்ருவாங்க. அதனால் அவள் ஜெயிலுக்கு போயிடுவா. இதுக்கு யாரெல்லாம் பிளான் போட்டாங்கன்னு அதாவது கேட்கும்போது கண்டிப்பாக ரகுவையும் ராஜையையும் இதில் கண்டிப்பாக சுடர் மாட்டி விடுவா. மொத்தமாக எல்லோரும் ஜெயிலுக்கு போனால் சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.